அமிழ்தம்மை வலையொலி பதிவினை காணும் அனைவருக்கும் எனது அன்பின் தமிழ் வணக்கம். இன்று நமது சிந்தனைக்குரிய சிறப்பு தலைப்பு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் அருள்வாக்கிலிருந்து திருவாய் மலர்ந்தருளிய நவராத்திரி நாயகியர் மூவர் என்ற தலைப்பில் தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது நவராத்திரியை குறித்து தெய்வத்தின் குரலில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவா நவராத்திரினா 9 ராத்திரிகள், 9 இரவுன்னு சொல்லுவோம். அந்த நவராத்திரியில் பராசக்தியான துர்கா பரமேஸ்வரியையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜை செய்கின்றோம். 3 மூர்த்திகளாக இவர்களை பிரித்து சொன்னாலும் 30 முக்கோடி மூர்த்திகளாக ஒருமித்து சொன்னாலும் அத்தனையாகவும் இருப்பது ஒரே பராசக்தி, அந்த அகிலாண்ட நாயகிதான். இந்த உண்மையைத்தான் லலிதா சஹஸ்ரநாமம் பரதேவதையை வர்ணிக்கும் பொழுது அவளே சிருஷ்டி செய்பவள், அதாவது சிருஷ்டிகர்த்தரி, பிரம்மரூபா, அவளே பரிபாலனம் செய்பவள், கோப்த்ரி, கோவிந்த ரூபணி, அவளே சம்ஹாரம் செய்பவள், சம்ஹாரிணி, ருத்ரரூபா என்று படைத்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்கின்ற 3 சக்திகளாகவும் இவளே இருக்கின்றாள் என்று நவராத்திரி நமக்கு சொல்கின்றது. இப்படி அகிலாண்ட நாயகியாக இருக்கின்ற அந்த பராசக்தி தான் வெவ்வேறு வேடங்களை தரித்து கொண்டு வெவ்வேறு காரியங்களை செய்து வெவ்வேறு விதமாக நமக்கு அருள் பாலிக்கின்றாள். அதாவது வீரம், சக்தி இதையெல்லாம் தரக்கூடிய துர்க்கையாகவும், செல்வத்தை அள்ளித்தருகின்ற மகாலட்சுமியாகவும், நமக்கு ஞானத்தையும் கல்வியையும் அள்ளித்தருகின்ற சரஸ்வதியாகவும் 3 வேடங்களிலும் இருந்து 3 பலன்களையும் நமக்கு தந்தருளி கொண்டிருக்கின்றாள் அந்த பராசக்தி. பர்வதராஜாவினுடைய புத்திரியாக வந்த அம்பாளும் க்ஷீரசாகரத்திலிருந்து பிறந்த மகாலட்சுமி. அதாவது க்ஷீரம்னா பால், சாகரம்னா கடல். திருப்பார் கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமியும் 2 மகரிஷிகளுக்கு பெண்களாக அவதரித்திருக்கின்றார்கள். அதுல மகாலட்சுமியை மகளாக பெற்று சீராட்டி வளர்க்க வேண்டும் என்ற பேராவல் பிருகு மகரிஷிக்கு இருந்து அவர் தபஸ் செய்தார். அந்த தவத்தின் மூலமாக மகாலட்சுமி அவருக்கு மகளாக அவதரித்தார். அதனால தான் அவங்களுக்கு பார்கவி என்ற ஒரு திருநாமமும் உண்டு. பார்கவி லோக ஜனனி க்ஷீரசாகர கன்யகா என்று சமஸ்கிருத அகராதியான அமரகோசம் இப்படி வர்ணிக்கும். இதை போலவே காத்தியாயன மகரிஷி அவரு சாக்ஷாத் பரமேஸ்வரியை பெண்ணாக, அதாவது எனக்கு மகளாக அடைய வேண்டும் என்று விரும்பி அவரும் நீண்ட நாள் தபஸ் செய்தார். அம்பிகையும் அவருக்கு மகளாக பிறந்தார். காத்தியாயனருக்கு பெண் என்பதாலேயே அவளுக்கு காத்தியாயினி என்ற நாமம் உண்டாயிற்று. அப்ப துர்க்கைக்கு உரிய காயத்ரியிலேயே அவளை காத்தியாயினியாக தியானிக்கின்றோம். பொதுவா சொல்லுவாங்க, நவராத்திரிக்கு நமக்கு அவளை குறித்து வழிபடுகின்ற மந்திரங்கள், ஸ்லோகங்கள், கீர்த்தனைகள் தெரியவில்லை என்றால் இந்த 3 வாக்கியங்களை சொல்லுவாங்க. ஓம் காத்தியாயினாய வித்மகி கன்யாகுமரி தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத். இந்த 3 வரிகளில் அவளை நாம் துதிக்கும் போது நாம் கேட்கின்ற எல்லா வரத்தையும் அவள் வாரி வாரி வழங்குவாள் என்பது திண்ணம். அவர்களினுடைய வழிபாட்டு முறையையும் அவர்களுடைய நாமங்களை பற்றியும் நமது தெய்வத்தின் குரலில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தையா வந்த காத்தியாயினியை தான் நம்ம தமிழ்நாட்டு கிராம மக்கள்லாம் எப்படி ரொம்ப காலம் வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த காத்தியாயினின்ற நாமக்கடி அடிக்கடி சொல்லி 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 காத்தாயி என்ற சொல்கின்ற கிராம தேவதையாக அவள் நமக்கு மருவி வந்திருக்கின்றார் என்று காஞ்சி பெரியவர் சொல்கின்றார். அதே போல ஸ்ரீவித்யா உபாசகர்கள் குறிப்பிடும் அம்பாளை எப்படி சொல்லுவாங்கன்னா பட்டாரிகை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பட்டாரிகை என்ற பேரு பிடாரி என்ற சொல்லாக மருவி வந்திருக்க கூடும். அதுக்கு சான்று என்ன அப்படின்னா பட்டாரிகா மானியம் என்று பழைய செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பட்டாரிகா மானியம் என்பதை பிடாரி மானியம் என்று திரித்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பட்டாரிகா என்ற அந்த செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தான் பின் நாட்களில் கிராமப்புறத்தில் பிடாரி அம்மனாக வழிபடப்பட்டு வந்தாள் என்ற ஒரு தகவலும் நமக்கு காஞ்சி பெரியவர் மூலமாக கிடைக்குது. அதே போலதாங்க இந்த கிராம ஜனங்கள் எல்லாம் சரஸ்வதியை நீண்ட காலமாக
தெய்வமாக வழிபட்டிருக்காங்கன்றதுக்கு ஒரு சான்று என்னன்னா, பொதுவா சமஸ்கிருதத்துல சரஸ்வதியை எப்படி சொல்லுவாங்கன்னா வாக்தேவி, வாக்கிற்கு உரித்தானவள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாக்குங்கிற சொல்லுக்கு நாம என்ன சொல்லுவோம், பேச்சுன்னு சொல்லுவோங்க. அப்ப பேச்சுன்னு சொல்லும்போது பேச்சாயி அப்படிங்கிற சொல்லு வாக்தேவிக்காக சொல்லப்பட்டிருக்க கூடும். கிராமத்து மக்கள் அவர்களுடைய அந்த வட்டார வழக்கிற்கு ஏற்றபடி வாக்தேவியை பேச்சாயியாக மாற்றிவிட்டார்கள் என்பதும் காஞ்சி பெரியவா மூலமாகத்தான் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி அம்பாளையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியும் பூஜித்து எல்லா சக்தியையும் நல்ல புத்தியையும் பெறுவோமாக என்று தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகாமுனிவர் சொல்லியிருக்கின்றார். இந்த நவராத்திரி திருவிழாவில் நாம் அன்னை மூவரையும் வணங்கி பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை அவர் காலடியில் வைத்து எல்லா வளமும் நலமும் நாம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறி எவ்வுயிரும் இன்புற்றிருக்க, எவ்வுயிருக்கும் அமைதி நிலவுக, எவ்வுயிரும் ஆனந்தம் பெறுக, எத்திசை உயிர்களும் இவற்றை பெறுக என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.